மகாலட்சுமி அப்படிங்கிற நம்ம கேள்வி கேட்டாங்க. என்னென்னா, ஜாதகம் சாதகமாக இல்லாத போது நம்ம கடவுள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டோம்னா அந்த அனுகிரகம் கிடைக்குமா? கேள்வியே சூப்பராக இருக்குல்ல. எதுகை மனையோட கேட்டிருந்தாங்க. ஆமாம், நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் கண்டிஷன் அப்ளை. ஆமாம், என்னென்னா, இப்போது உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையில் நான் தான் கடவுள்னு வச்சு உங்களுக்கு உதவி பண்ணுறேன். இதனால் எனக்கு என்ன ப்ளஸ்? இந்த எனக்கு அப்படிங்கிறது எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான் உன்னை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன கேட்குற? மனம் வருந்தி என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இந்த கஷ்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீ கேட்குற. நான் உனக்கு நீ ஒரு கருணை மனு போட்டுட்டேன். இந்த கருணை மனுவை நான் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னா நீ ஒரு மென்ஷன் பண்ணணும். ஐயா, இந்த மாதிரி என்னை நம்பி ஒரு குடும்ப குட்டியெல்லாம் இருக்குது, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது, எனக்கு இப்போ ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா நான் இதை எனக்கு மறுஜென்மமாக கருதி இத்தனை பேருக்கு நான் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கருணை மறுபரிசீலனை செய்யப்படும். உங்களுடைய ஆயுள் தண்டனை குறைத்து உங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. இப்படி யாருக்காவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே அப்படி தான் நடந்துச்சு. அவ்வளோதான். நானுமே அப்படி தான் சொன்னேன். இதே மாதிரி ஒரு கூக்குரல் தான் நானுமே கொடுத்தேன். தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இனி அந்த மாதிரி தப்பை பிஸ்னஸில் நான் பண்ண மாட்டேன், என் மேலே நம்பிக்கை இருந்தால் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். எஸ், அவர் ரீபர்த் கொடுத்தாரு. நான் நல்லா இருக்கேன், உண்மையாலுமே நான் நல்லது பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை வெளியே சொல்லக்கூடாதும்பாங்க. அதனால் ஆனால் என் மனைவிக்குமே தெரியாத அளவுக்கு நான் சில நல்ல விஷயங்கள், சில உதவிகள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட்டை தான் நான் இவர்கிட்ட போட்டேன். உண்மையாலுமே நான் அவங்களுக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் சேர்த்து வச்சுருந்தால இன்னொரு பங்கு எனக்கு சேர்ந்துருக்கும் அந்த அளவுக்கு. ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டை நான் போடலை இவர்கிட்ட. என்னென்னா, நீங்கள் எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய பேருக்கு நான் வாழ்க்கை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் வச்சுக்கிட்டேன். மீதி இருக்கிறது எல்லாமே நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் உதவி பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கும் கீழே இந்த வீடியோக்கில் உதவியெல்லாம் கேட்குறீங்க. அது இன்னும் ஒரு காலத்தில் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் பிரச்சனை சொல்கிறவங்களுக்கு வேணால் புரியுதான்னு பாருங்கள். நான் தெரியும் எல்லாருக்குமே நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஒரு 6 மாதத்தில் எல்லா சொந்தக்காரங்களும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜாதகம் பார்த்து கொடு. இல்லை இத்தனை பேருக்கு எப்படி பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது. ஓகே, படித்தவன் தெரிஞ்சவன் ஸ்கூலில் காலேஜ் எல்லாருமே எனக்கு மாப்பிள்ளை மச்சான் எல்லாருமே ஜாதகத்துன்னு எனக்கு பார்க்க முடியாது அப்படின்னா எல்லாருமே அப்படியே அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க. இவன் பாரு இந்த அளவுக்கு வளர்ந்துட்டோன்னையும் நமக்கே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. என் காலேஜில் கூட படித்தவங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு 2வது குழந்தை வளகாப்பு, என்னை கூப்பிடலை. ஏன் என்னை கூப்பிடலன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணுறேன். அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை, நீங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டீங்க, நீங்களாம் எங்களை மாதிரி வீட்டுக்கு வருவீங்களா? ரிப்ளை, நான் உங்கள்கிட்ட எப்படா அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நம்மனா. பட் இந்த உலகம் நம்மளை பார்க்குற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா? எனக்கு இந்த நேரத்துக்கு அப்படி நான் ஃபோன் பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஒரு மெசேஜ், ஒரு மீம்ஸ் ஒன்று படிக்கிறேன். என்ன படிக்கிறேன்னா, சவுதியில் கேரளாவில் இருந்த ஒரு ஆள் சவுதியில் வேலை செஞ்சு லாட்ரி டிக்கெட் அவருக்கு விழுந்துருச்சு. 1 கோடி ரூபாய் என்னமோ சம்திங் பெரிய பல்கான தொகை அவருக்கு விழுந்துருச்சு. எல்லாரும் அவனை ஃபோன் பண்ணி பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணி அவன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்கான். அவனே சொல்கிறான், நான் பணம் இல்லாதப்போ கூட நிம்மதியாக இருந்தேன், இந்த பணம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்னை டார்ச்சர் பண்ணி நான் தற்கொலையே பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட என்னை அப்படி நெருக்கிட்டாங்க. இனிமேல் யாருக்குமே ஜாதகம் பார்க்குறது இல்லை போங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அனுப்பிச்சா அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரி தப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய கண்ணோட்டம் தான் இங்கே தவறாக இருந்துச்சு இல்லையா? எப்படி ஒரு மனுஷன் 500 பேருக்கு ஜாதகம் பார்க்க முடியும்? ரெண்டாவது, நீங்கள் நினச்சி பாருங்கள், இதை நான் மற்றவங்களுக்கு பார்த்தேன்னா காசு வாங்குவேன், இவன் எனக்கு காசும் கொடுக்க மாட்டான். ஓகேவா? அப்படிங்கிறப்ப ஒரு பொருளை நான் விற்று காசு சம்பாதிக்குங்கிற இடத்துல சும்மா நான் ஏன் கொடுக்கணும்? யாராக இருந்தாலும் இந்த காசு எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுன்னு கேட்டிருந்தா நிச்சயமாக நம்ம பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒரு மளிகை கடை நடத்துறீங்கன்னா 1 கிலோ தக்காளி யாருக்காவது கொடுக்கலாம். கடையில் இருக்கிற மொத்த தக்காளி எடுத்து சும்மா கொடுக்க முடியுமா? ஒவ்வொருத்தங்களும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வாட்ஸ்அப்பில் ஃபோனில் இப்படி தான் கேட்டாங்க. ஒருத்தன் கேட்டது இன்னொருத்தனுக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தங்க கூட புரிஞ்சுக்கல. நம்ம கேட்ட மாதிரி தானே 1000 பேர் அவர்கிட்ட கேட்டிருப்பாரு, அதனால அவர் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பார். இந்த அவர் சொன்ன பதில் கரெக்ட் தான் அப்படின்னு யாருமே புரிஞ்சுக்கல. இப்போ புரியுதா? எல்லாமே சாதகமாக தான் இருந்துச்சு. இந்த சாதகத்திலையுமே இப்படி ஒரு பாதகம் இருந்துச்சு, ப்ளஸ்ஸே மைனஸாக செயல்பட்டுச்சு. சரி, இது இயல்பு தானே, எல்லாருக்கும் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போ கடவுள் உங்களை ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் எஸ். என்னுடைய வரலாறு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இவ்வளவு சூழ்நிலையிலும் இந்த கடவுளை இவருக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்தேன் இல்லையா, இதை எங்கேயாவது கோட்டை விட்டோமா அப்படின்னு இந்த கடவுள் பார்த்துட்டே இருப்பார். இதில் இல்லை, இவன் கரெக்டாக இருக்கான், இவன் ஒன்று நமக்கு கமிட்மெண்ட் கொடுத்தான் இல்லையா, அந்த கமிட்மெண்ட் இவன் கரெக்டாக இருக்கான்னு இவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா
இப்போ உங்களுக்கு கிரெடிட் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு பணம், பேர், புகழ், வளர்ச்சி எல்லாமே அபரிவிதமாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சிம்பிளாக உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இல்லை என்றாலும் கடவுளிடமிருந்து அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து. கண்டிஷன் அப்ளை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக விதியவே புரட்டி எழுதி அடுத்த ஜென்மத்தில் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கூட இந்த ஜென்மத்தில் கொடுத்து அடுத்த ஜென்மத்தையே கட் பண்ணி என்ன வேணாலும் மாறுதல்களை உண்டாக்கி, இந்த மாறுதல்களை உண்டாக்கணும் அப்படின்னா இன்னொரு குழந்தைய பிறக்கணும் அப்படின்னு இருந்தாலும் ஒரு குழந்தையை மீண்டும் உருவாக்கி அந்த ஜாதகத்தின் மூலயமா உங்கள் லைஃப்பை ஆல்டர் பண்ணி என்ன எப்பாற்பட்டாவது உங்கள் வாழ்க்கையை அந்த கடவுள் மாற்றி விட்டுருவார். இதற்கு இவர் பயங்கரமான ரிஸ்க் எடுப்பார். நீங்கள் அதுக்கு தகுதியானவராகவும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறவராகவும் இருந்தால் மட்டும். கேளைக்க சித்த நமோ நம.